அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். மகர ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு சனி பகவான் வக்ர நிவர்த்தி. இந்த வக்ர நிவர்த்தியினால் உங்களுடைய ராசிக்கு எப்பேற்பட்ட ஒரு அற்புதமான மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்த போகுது இந்த சனி பகவான் அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம்ங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. மகரம் அப்படின்னா காலபுருஷ தத்துவத்தில் அதாவது 10ஆவதாக வரக்கூடிய உழைப்பாளிகளினுடைய ராசி. உங்களுடைய ராசியில் தான் சனி பகவான் ஆட்சி பெறுவார். நீங்கள் எதை நம்புகிறீங்களோ இல்லையோ தன் உழைப்பை நம்புவீங்க. தன் திறமைக்கு தகுந்த மாதிரி நமக்கு பலன் கிடைக்கும், நம்ம உழைப்புக்கு தகுந்த மாதிரி ஊதியம் கிடைக்கும் அப்படின்னு விடாமுயற்சியில் எந்த ஒரு விஷயத்தையும் சாதிக்கக்கூடிய ஒரு திறமையான ராசி இந்த மகர ராசி. உங்களுடைய ராசிநாதன் ஆரம்ப காலத்தில் இருந்து ஒரு 7-8 வருஷ காலமாக உங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப அடிபட்டுட்டீங்க, கஷ்டப்பட்டுட்டீங்கன்னு சொல்கிறேன். சரிங்களா? அந்த கஷ்டங்கள் எப்படின்னா, நல்லா வேலை செஞ்சுருப்பீங்க, உழைச்சிருப்பீங்க. ஆனால் அந்த உழைப்பால் நீங்கள் வளர்ந்துருக்க மாட்டீங்க. யாரையோ உருவாக்கி வச்சுருப்பீங்க. நீங்கள் உங்களுடைய பணம், நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாரித்த பணம் ஒன்றும் நம்ம உழைப்புக்கு தகுந்த ஊதியம் கிடைக்கல. அப்படியே நல்லா கிடைச்சிருந்தாலும் அதை அடுத்தவங்களுக்கு தான் கொடுத்துமே தவிர நம்ம கையில் இப்போ இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. அது கடனாக கொடுத்துருக்கலாம், இல்லையா அடுத்தவங்களை நம்பி ஏமாந்துருக்கலாம், இல்லையா ஒரு பிஸ்னஸில் போட்டு இழந்திருக்கலாம். இப்படி ஏதோ ஒரு சூழ்நிலையில் இல்லை மருத்துவம், குடும்ப தேவையில்லாத விரைய செலவுகள், எதிர்பாராத தெண்ட செலவுகள் ஏற்பட்டு நமக்கு நஷ்டத்தை அடைஞ்சிருப்பீங்க. வாழ்க்கையில் ஒரு பெரிய பாடத்தை அனுபவிச்சிட்டேன், பெரும் கஷ்டங்களை நான் அனுபவிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க யாருன்னு கேட்டோம்னா இந்த மகர ராசிக்காரர். இது அவ்வளோ ஒரு கடுமையான கஷ்டங்களை சந்திச்சிருக்கிறீங்க. இதுக்கு காரணம் என்னென்னா, உங்களுடைய ராசிக்கு 7.5 சனி நடந்தது. ஆமாங்க, 7.5 சனி முடிஞ்சு போச்சுன்னு சொன்னீங்கல்ல, இப்போ நல்லா தானே இருக்கணும், நான் ஏன் நல்லா இல்லை அப்படிங்கிற கேள்வி உங்கள் மனசில் இருக்கலாம். ஏன்னா சிலர்களை பார்த்தோம்னா ஒரு கல்யாணம் பண்ணுறது, வீடு கட்டுறது, சுப விஷயங்கள் எதுவுமே என்னால் பண்ண முடியலைங்க. ஒரு இடம் வாங்கலைன்னா இடம் வாங்க முடியல, இருந்தது தான் எனக்கு பிரச்சனையாக இருக்குதே தவிர புதுசாக எதுவுமே தேட முடியலைங்க. அப்புறம் இருக்கிற பிரச்சனையிலேருந்து மீண்டு வந்தால் தான் நம்ம புதுசாக தேட முடியும். ஏற்கனவே இருக்கிற பிரச்சனையிலேருந்து எப்படி மீண்டு வரன்னு தெரியாத இருக்கிறது தான் நம்மளுடைய போராட்டமாக போயிட்டுருக்குது. ஆனால் நமக்கு ஒரு திட்டங்கள் தீட்டி அதை சரியாக செயல்படுத்தக்கூடிய திறமை நம்மக்கிட்ட இருக்குது. ஆனால் அது ஏதோ ஒன்று மற்றவங்களை எதிர்பார்த்து அந்த வேலையை முடிக்கிற மாதிரி இருக்கிறதுனால, ஆனால் அந்த எதிர்பார்ப்பு நமக்கு ஏமாற்றத்தை கொடுக்குது. இது ஒரு பிரச்சனை. இன்னொன்று பார்த்தோம்னா, குடும்ப சூழல் அப்படின்னா சகோதரன் சகோதரிகள் மனச்சங்கடங்கள், இல்லையா குடும்பத்திலேயே கொஞ்சம் நம்ம ஒரு 45-50 வயசு ஆகுதுன்னு வச்சுங்களேன், குடும்பத்தில் நமக்கு தொழில்னால் அடிபட்டதுனால, பாதிப்புகள் அடைஞ்சதுனால குடும்பத்தை நம்ம அடுத்த இந்த வாரிசுகளை நம்ம ஒரு பொசிஷனுக்கு கொண்டுட்டு போகிறதுலேயும் ஒரு பிரச்சனை. சரிங்களா? இதிலும் பார்த்தோம்னா கணவன் மனைவி சம்மந்தப்பட்டது எல்லாமே இருக்கிறவங்களுக்கு தானே எல்லாமே சந்தோஷம். இல்லாதவங்க எவ்வளோ தான் நல்லவங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு மதிப்பு இல்லையே, அதுதானே பிரச்சனை. சரிங்களா? இப்படி நல்லவங்கிற ஒரு அங்கீகாரத்தை வச்சுக்கிட்டு நம்ம என்ன தான் நல்லபடியாக வாழணும்னு எடுத்தாலும், ஆனால் மற்றவங்க நமக்கு நான் சொல்கிறது ஏமாளி. சரிங்களா? அதுதான் நமக்கு மிச்சமாக நினச்சிக்கிட்டு வாழ்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு நினச்சி எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகலை. அதுக்கு காரணம் என்னென்னா, சனி 7.5 சனியில் முடிஞ்சு சனி பகவான் வக்ரத்தில் போய் உட்காந்துட்டார். புரியுதுங்களா? ஏங்க எனக்கு 7.5 சனி முடிஞ்சு நல்லதாக நடக்கலை, அதுதான் காரணம். அப்போது இந்த வக்ரத்தில் இருக்கிறது சனி நிவர்த்தி ஆகிறார். எப்போது? நவம்பர் 28ஆம் தேதி. அப்போது இனிமேல் நல்லாயிருக்கும். ஏன்னா உண்மையிலேயே நல்லா இருக்கும். நான் உங்களை ஒரு இன்ட்ரெஸ்ட் படுத்துறதுக்காக நான் சொல்லலை. சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு சனி ஜென்மாதிபதி. சனிங்கிறவர் யார்? மகர ராசிக்கு உங்களுடைய ராசிநாதனே சனி பகவான் தான். சரிங்களா? அதனால தான் ரொம்ப உழைக்கிறது, அப்புறம் எது நினச்சாலும் அதுலேயே மூழ்கிறது. அப்புறம் பார்த்தோம்னா நமக்கு யாருடைய உழைப்பாளிகளுக்கு எதையும் நம்புவாங்க, அவங்க உழைப்பு தான் நம்புவாங்க. அதனால தான் நீங்கள் உங்களுக்கு எந்த ஒரு அப்பா அம்மா சப்போர்ட்லேயும் நீங்கள் பெருசாக வரமாட்டீங்க, வந்திருக்க முடியாது. சரிங்களா? அவங்க நல்லவங்களாக இருக்கலாம், வச்சுருக்கிறவங்களா இருக்கலாம், பணம் காசு சம்பாரிச்சவங்களா இருக்கலாம். ஆனால் உங்களுடைய முயற்சியில் தான் இது வளர்ச்சி அடைவீங்க. அது உங்களுடைய உழைப்பால் தான் நீங்கள் சாதிக்க முடியும். அது இயல்பு, அது உங்களுடைய ராசியுடைய தன்மை.
சரிங்களா? அப்புறம் பார்த்தோம்னா கூட பிறந்தவங்களால் கொஞ்சம் ஏமாற்றங்களை சந்திக்கிறது இது எல்லாமே சரிங்களா? இன்னொன்று பார்த்தோம்னா இந்த சனி பகவான் உங்களுக்கு 2ஆம் அதிபதியாகவும் இவர் தான் வர்றாரு. குடும்பஸ்தானம், தனஸ்தானம் சொல்லக்கூடியது. அப்போது அது 3ஆம் இடத்துல போய் இருக்கும்போது முயற்சி ஸ்தானத்தில் நல்லது. சனி 3ஆம் இடத்துல இருக்குது நல்லது. ஆனால் இந்த 7.5 சனி எல்லாம் தப்பிச்சு போன பிறகு நம்ம ஒரு சிக்கினது என்னென்னா இந்த வக்ரம் சரியில்லை, கண்டிப்பாக சரியில்லை. நீங்கள் இன்னொரு விதத்தில் பார்த்துட்டிங்கன்னா இந்த ஜூலை மாதம் 13ஆம் தேதியிலிருந்து வக்ரமாச்சு சரிங்களா? இது நவம்பர் மாதம் 28ஆம் தேதி தான் அந்த வக்ர நிவர்த்தி இப்போ அந்த காலம் தான் வந்துருச்சு. அப்போ இதிலிருந்து கணக்கு போட்டு பார்த்தோம்னா நமக்கு வாய்ப்புகள் வேணால் வந்திருக்குமே தவிர அதை சரியாக பயன்படுத்தி இருக்கிறது முடியாது. ஒரு வேலை இல்லாதவங்களும் சொல்கிறேன், ஒரு என்ட்ரிக்கு போகிறோம், எக்ஸாம் ஒரு இது பண்ணுறோம், அட்டன் பண்ணுறோம். ஃபஸ்ட் ரவுண்டு ஓகே, செகண்ட் ரவுண்டு ஓகே, தேர்ட் ரவுண்டு போயிடுச்சு. கல்யாணம் ஆகாமல் இருக்குது. ஒரு பொண்ணு பார்க்குறோம் இல்லையா, பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்குறோம், எல்லாம் ஓகே, வேலை சரியில்லை, கலர் சரியில்லை, திடம் சரியில்லை, இல்லை ஜாதகம் பொருத்தும் இல்லை. ஜாதகம் பொருத்தும் இருந்தால் எல்லாம் ஓகேன்னா கடைசியில் பார்த்தா வேண்டான்ட்டாங்க, காரணமே சொல்லலை. இப்படி நடக்குது. ஒரு அரசாங்க வேலைக்கு எதிர்பார்க்குறோம், எல்லாமே போகிறோம், ஜஸ்ட் ஒரு பாயிண்ட்டில் போயிடுச்சு, ஒரு மார்க்கில் போயிடுச்சு, அரை மார்க்கில் போயிடுச்சு. இப்படி சில சூழ்நிலை. இன்னொன்று பார்த்தோம்னா சிலருக்கெல்லாம் குடும்ப சம்மந்தப்பட்ட ரீதியில் மருத்துவ செலவுகள், விரை செலவுகள், இந்த மாதிரி சில பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும். திருமணம் ஆகாமல் இருந்து திருமணம் கஷ்டப்பட்டு ஒன்று பண்ணோம், கடைசியில் பார்த்தோம்னா அந்த வாழ்க்கையை பார்த்தோம்னா ஒரு பிரச்சனைகளை நோக்கி போயிட்டுருக்குது. இது நம்ம ஒரு டூர் கஷ்டப்பட்டு வெளிநாடு வெளிவாசம் எத்தனையோ நம்ம எல்லாமே சமாளிக்கிறது தயார். ஆனால் நிம்மதி இல்லைன்னா எதை வச்சு நம்ம வாழ்கிறோம், எப்படி பண்ண முடியும் ஆச்சுங்களா? நம்மளுடைய அதாவது கஷ்டப்படுறதே வேஸ்ட்டுங்கிற மாதிரி போயிட்டுருக்குது இல்லையா? நம்ம எல்லாமே அடுத்தவங்கள வாழ வைக்கிறோம், ஆனால் நாம் கஷ்டப்படுறோம், ஏன் இப்படி அப்படிங்கிற மாதிரி இருந்தது இல்லையா? அந்த இது இல்லாமல் இந்த நிவர்த்திங்கிற போது உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 3ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய முயற்சி ஸ்தானத்தில் குரு வேற பார்க்குது சரிங்களா? குரு உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 7ஆம் இடத்துல உச்சமாக உட்காந்துருக்கிறார். இந்த நேரத்தில் என்ன பண்ணுதுங்க, 9ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு ஒரு பார்வை பார்த்துட்டு 9ஆம் பாவகத்தையும் பார்க்கும்போது என்ன ஆகும், நீங்களும் ஒரு வலிமை வந்துடும். அப்புறம் அந்த சனியை பார்க்குறதுனால 3ஆம் இடத்தை பார்க்குறதுனால உபஜயஸ்தானம், வெளிநாடெல்லாம் போகணும்னு நினைக்கிறீங்க இல்லையா? ஒரு கம்பெனியில் இருக்கிறோம், ஒரு வேலைக்கு போகணும், அங்கே போகணும், நமக்கு அது வாய்ப்பு வரலையே, இது வரைக்கும் கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தலை, அப்படி பயன்படுத்துனது நமக்கு சரியாக ஒத்து வரல அப்படின்னு நினச்சி எல்லாம் வேண்டாம்னு உதறி தண்ணதில்லை. இந்த நேரத்தில் யூஸ் பண்ணுங்கள், அற்புதமாக இருக்கும் சரிங்களா? எல்லாத்த விட அதாவது மனசுக்கு பிடிச்ச சில விஷயங்கள் சாதகமாக சக்ஸஸாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஏற்படுத்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த சனி வக்ர நிவர்த்தி உங்களுக்கு அற்புதமான ஒரு காலமாக ஏற்பட போகுது. இது 2027 வரைக்குமே சனி 3ஆம் இடத்துல தான் இருப்பார். அது அற்புதமான பொசிஷன். வீடு வாங்கிறது, வண்டி வாகனம் வாங்கிறது, மோட்டார் சம்மந்தப்பட்ட தொழில்கள் செய்கிறது, வெளிநாடு வாசம் செய்கிறது, அது மட்டும் இல்லாமல் அதாவது ஒரு புதிய வேலைக்கு அரசியல் சார்ந்தது, சினிமா துறை, கலைத்துறைகளில் வேலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு தனக்குன்னு ஒரு அங்கீகாரம் இல்லாமல் தன்னுடைய உழைப்பை மற்றவங்களுக்கு கொடுத்து நாம் வளர்ச்சி அடையாமல் இருக்கிறீங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கெல்லாம் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஒரு பயிற்சி, இந்த வக்ர பயிற்சி அற்புதமான காலம். இருந்தாலும் நான் சொன்னது கோச்சார பலன். ஆனால் பிறப்பு ஜனன ஜாதகத்தை ஒரு முறை நீங்கள் பார்த்துக்குங்க. ஏன்னா அதுதான் விதி, லக்னம் சரிங்களா? உங்கள் தசாபுத்தி என்ன நடக்குது, என்ன மாதிரி யோகங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்குது, அது எந்த வயதில் செயல்படும் அப்படிங்கிறதெல்லாம் பிறப்பு ஜனன ஜாதகத்தை பார்த்து தான் தெரிஞ்சுக்க முடியுங்கிறதுனால உங்களுடைய ஜாதகம் நம்மக்கிட்ட பார்க்கணும் நீங்கள் விரும்பினா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் மூணையும் தெரியப்படுத்தி முழுமையான பலன்களை தெரிஞ்சு இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கு சாதகமாக அமையணும் அப்படிங்கிற ஒரு வாழ்த்துக்களோட அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.